Good evening, Lehal. Good evening. Good evening. உங்க மட்டும் யாரும் இல்லையோ? குட் ஈவினிங் சொன்னா குட் ஈவினிங் சொல்றது இல்லையா? குட் ஈவினிங். Good evening. Good evening, Miss. ரைட். ஸோ இன்னைக்கு நாங்கள் பிள்ளைகள் நான் போன கிளாஸ் சொல்லியிருந்தேன் பேப்பர்ஸ் தான் நாங்கள் செய்ய போறோம் என்ன? ரைட், ஓகே. நாங்கள் இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போறோம், பேப்பர்ஸ் தான் செய்ய போறோம். ஸோ பிள்ளைகள் நீங்க என்ன காப்பி பாவிக்கிறீங்க? சின்ன காப்பியா பாவிக்கிறீங்க இல்லாட்டி பெரிய காப்பி பாவிக்கிறீங்களா? நோட்ஸுகள் என்னத்துல எழுதினீங்க? பெரிய சின்ன காப்பி மிஸ். சின்ன காப்பி. அப்ப உங்களுக்கு பரவாயில்ல தானே? ஓ, பேப்பர்ஸா செய்து கொண்டு போய்க்கல நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க தானே? இல்ல மிஸ். ரைட், ஓகே ஓகே. அப்ப நாங்க கண்டினியூ பண்ணோம். இது ஆல் ஓவர் பேப்பர் பிள்ளைகள், மாடல் பேப்பர். ஸோ ஸ்டார்ட் பண்ண போறோம். மிஸ் வந்து முடிஞ்சவரை உங்களுக்கு பேசிக் படிப்பிச்சுட்டு ஸோ நீங்க யோசிக்க தேவையில்லை. ஆல் ஓவர்காரருக்கு சி எடுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி தான் மிஸ் படிப்பிக்கிறோம். அதனால நீங்க பயப்பட தேவையில்லை பிள்ளைகள். ஸோ நாங்க முதலாவது ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? ஃபர்ஸ்ட் நீங்க செய்ய போறீங்க, அதுக்கு பிறகு மிஸ் வந்து நான் விளங்கப்படுத்துறேன். அதனால யோசிக்காதீங்க. மாடல் பேப்பர் 1 போடுங்க. மாடல் பேப்பர் 1 பாருங்க. ஸ்கிரீன் தெரியுதா? கிளியரா இருக்கா? சாரி, கிளியரா இருக்கா? ஓ மிஸ். மாடல் பேப்பர் all level examination model paper 1 போடுங்க. போட்டுட்டு ஆன்சர் ஆல் கொஸ்டின். ஸோ நீங்க கொஸ்டின்ஸ் எழுதி ஆன்சர் பண்ண போறீங்க. சரியா? யாரும் மிஸ் பண்ண கூடாது, பஞ்சி வேலை செய்யக்கூடாது. நீங்க இதை எழுதோட மட்டும் தான் மிஸ் இதை வச்சு கொண்டு இருக்கேன். இல்லாட்டி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணி போட்டு எழுதிட்டு வாங்கன்னு சொல்லுவேன். ஆனா நீங்க உங்களுக்கு உடனுடனே ஆன்சர்ஸையும் நான் சொல்றதுக்காண்டி தான் எழுத சொல்றேன். ஸோ குவிக்லி நீங்க எழுதி ஆன்சர் எழுதுங்க. மிஸ் வந்து கடைசியா நான் ஆன்சர் சொல்லுவேன். அதனால புள்ளியோ சரியோ நீங்க ட்ரை பண்ண போறீங்க. சரியா? ஆன்சர் ஆல் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் underline the most suitable word to complete each sentence. The first one is done for you. Right? The person, first one, the person next to me on the desk was from Australia. இதுல என்னத்தை பத்தி கேட்டிருக்கு? பிளேன். சோ அதுக்கு சரியான ஸ்பெல்லிங் எது? பிளேன், PLANE. இது என்னது? பிளான், PLAN. பிளான் சொன்னா அது என்னது? பிளான், பிளான் பண்றது சொல்லுங்களேன். திட்டமிடுறது. திட்டமிடுறது. ரைட், திட்டமிடுறது. இந்த பிளேன் என்னது? பிளேன். இது என்ன? இது பிளேன் தான், இது பிளேன் தான். இது பிளான், இது பிளேன். இந்த பிளேன் என்னது? பிளேனா இருக்குதுன்னு சொல்லுவோம். பிளேனா இருக்குன்னு. This paper was plain. That paper was plain. என்ன? வறுமையா இருந்துச்சுன்னு சொல்லுவோம். வெறும் பேப்பர் அனுப்பி இருந்தாங்கப்பா, வெறும் வாசல் அனுப்பி இருந்தாங்க, வெறுமையான. இது பிளேன். ரைட், ஓகே. உங்கள்ட்ட போன் இருக்குதானே பிள்ளைகள்? எதுவும் டவுட்ஸ் இருந்தா இந்த கேள்விக்கு மட்டும் நீங்க சரியான வேர்டு என்னது, தமிழ் வேர்டு என்னன்னு பார்த்து நீங்க போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா முடிஞ்ச வரைக்கும் நீங்க ட்ரை பண்றது நல்ல மட்டும் நினைக்கிறேன். பிள்ளையோ சரியோ முடிஞ்ச வரைக்கும் நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா? 7 மணி நேரம் உங்களுக்கு தமிழ் வேர்ட்ஸ் தெரிஞ்சு கொள்ள வேணும்னா நீங்க பார்த்து செய்யுங்க. இது இப்போ எக்ஸாம்ல தானே ப்ராக்டிஸ் பண்றோம். ஸோ அதனால பரவாயில்ல, எழுதிக்கொள்ளும். ரைட், லெட்ஸ் ஸ்டார்ட். யாரும் நித்திர கொள்றது இல்ல, யாரும் விளையாடி கொண்டு இருக்க கூடாது, சீரியஸா இருக்க வேணும். 4 5 6 6 கேள்வி தான் இருக்கு. ஸோ அதுல 1 செய்திருக்கிறதுனால மிச்சம் 5 தான் நீங்க செய்யணும். ஸோ குயிக்கா செய்யணும். ஒரு 5 நிமிஷம் தான் தருவேன். சரியா?
இல்ல விளங்காட்டிக்கு தமிழ் வேர்ட் விளங்காட்டிக்கு கேளுங்க பிள்ளைகள். ஆனா முடிஞ்சவரை நீங்க ட்ரை பண்றதுதான் நிலம். போன் இருந்தா நீங்க அடிச்சு பார்க்கலாம் கூகுள்ல என்ன வேர்டு இருக்கு தமிழ் வேர்ட், இல்லாட்டி டிக்ஷனரி இருந்தா புரட்டி பார்க்கலாம். பார்த்து நீங்க செய்யலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கடைசியா நான் உங்களுக்கு விட சொல்லுவேன். சரியா? ரைட். சரிங்களா? ஓகேயா எல்லாருக்கும்? Okay, miss. Okay. ஓகே, வெரி குட், தேங்க்யூ. ரைட், செய்யுங்க. பிரதாப் இருக்கிறீங்களா? பிரதாப், பிரதாப் இருக்கிறீங்க. ரைட். சனா, சனா, சனா இல்ல. கேசிகாட நம்பர்ல இருக்கிறது யாரு? கேசிகா என்னட்ட கிரேட் 6 படிக்கிற Yes, miss. கிரேட் 6 படிக்கிற கேசிகாட நம்பர்ல யாரு இருக்கிறது? கவர்ச்சியா மிஸ். கவர்ச்சிகா. ரைட் ரைட், ஓகே. ஸ்டேசியா இருக்கிறீங்களா? ரைட். சாயந்த பிரியா, சாயந்த பிரியா இருக்கிறீங்களா? இல்ல. மிஸ். சாயந்த பிரியா, சாயந்த பிரியா. ரைட், ஓகே. பிரவீன் குமார் கஸ்தூரி, ரைட். ரைட். ஓகே, செய்து முடிச்சிட்டீங்களா? முடிச்சா சொல்லுங்க பிள்ளைகளா. Second question. She gave me a dash and told me to follow it to reach the town. Picture, advice, map. Third question. Everyone knows dash up an onion gives you a running nose. Making
cutting, cooking. The government offered him a dash to do his higher studies overseas. Present, gift, scholarship. I made the neighbors dash of the dengue menace. A war not clear. Badminton is played in a dash. Court, court, court. இன்னும் 4 பேரை காணல, 5 பேரை காணல. ரைட். ஓகே பிள்ளைகள், முடிச்சிட்டீங்களா? முடிச்சா ஒரு தம்ஸ் அப் போடுங்க. யாரும் பிள்ளைகள் என்னுடைய கிளாஸ்ல, அதுவும் இந்த இங்கிலீஷ் கிளாஸ்ல வெக்கப்படுறது, விட தெரியலன்னு சொன்னா வெக்கப்படுறது, இந்த மாதிரியான விளையாட்டு விடாதீங்க. சரியா? அதனால நீங்க யோசிக்கவே கூடாது. வெக்கப்பட்டீங்களோ படிக்க மாட்டீங்க. சரியா? மிஸ்ஸும் அப்படித்தான் இருந்து வந்தனா. முன்னுக்கு இருக்கிற பிள்ளைகள் சொல்லிடுவாங்க, மிஸ்ஸுக்கு எல்லா விஷயமும் எல்லாருக்கும் தெரியுமான்னு இல்ல, படிச்சு தெரிஞ்சு ஓடுறதுதான் வாழ்க்கையோட மிக முக்கியமான ஒரு கிஃப்ட். கடவுளுங்களுக்கு கொடுத்தது கிஃப்ட் படிக்கிறது. எல்லாத்தையும் படிச்சுதான் அனுபவம் பெற்றுக்கொள்வோம். சரி, அதனால படிக்கிறதுக்கு யாரும் பின்னிக்காதீங்க, வெக்கப்படாதீங்க. ஐயோ அவங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியல, அந்த மாதிரி யோசிச்சீங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. சரியா? சோ இந்த கிளாஸ்ல யாரும் அப்படி நினைக்கவும் கூடாது, யாரும் யாரையும் அப்படி பார்க்கவும் கூடாது. சரியா? முடிஞ்ச வரைக்கும் சரியோ பிள்ளையோ கதைங்க, மிஸ் இருக்குன்னு பார்த்துக்கொள்றேன். ரைட். ஒரு ஆள் முடிச்சுட்டு, தர்ஷனா முடிச்சுட்டா. அவசரப்பட தேவையில்லை பிள்ளைகள், நாங்க கொஞ்சம் கொஞ்சமா செய்துட்டு போவோம். டிசம்பர் வரைக்கும் நான் செய்வேனா. சோ கிளாஸ் கட் பண்ணாதீங்க பிள்ளைகள், அதுதான் சொல்லுவேன். இப்போ நீங்க இதே பேட்டர்ன்ல ஒரு 4 கேள்வி செய்துட்டீங்கன்னா, விசேஷமா O level பிள்ளைகள் பயப்படவே தேவையில்லை, கண்ணை மூடிக்கொண்டு எழுதுவீங்க. ஒரு 4 பேப்பர் செய்து பார்த்துட்டீங்கன்னாலே காணும், கண்ணை மூடிக்கொண்டு வேலை செய்வீங்க. அதனாலதான் பேப்பர்ஸ் செய்யறது. யாரும் உங்களோட ஸ்கூல்ல இருந்தா பிள்ளைகள் சேர்ந்து படிக்க போய் நம்மன்னு சொன்னா மிஸ்ஸோட கண்டக்ட் பண்ண விடுங்க, பிரச்சனை இல்லை. இப்போ பேப்பர் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தானே, அப்படி யாரும் பேப்பர் செய்யறது விரும்பினா யாரையும் நீங்க இணைக்கலாம், மிஸ்ஸோட கண்டக்ட் பண்ண சொல்லுங்க. ரைட். கவர்ச்சிக்கா முடிச்சுட்டா? முடிச்சாக்க தம்ஸ் அப் போடுங்க. பிரதாப் முடிச்சிட்டீங்களா? பிரதாப், சாயந்த பிரியா, கஸ்தூரி, சஜி, ஸ்டேசியா முடிச்சிட்டீங்க. ரைட். ஓகே, ஆன்சர் பாப்போமா? ஒவ்வொரு ஆளா சொல்லுங்க, நான் கேட்கிறாக்கள் சொல்லுங்க. பிரதாப் சொல்லுங்க. அப்ப செகண்ட் கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர் போட்டீங்க, அண்ட் செகண்ட் கொஸ்டின் என்ன மீன் பண்ணது, என்ன கொஸ்டின் வாசிச்சு ஒரு கவிதையை சொல்லுங்க. ரெண்டாவது கேள்வி மிஸ் மேப் மிஸ் ஆன்சர். Answer. Okay, can you read the question in order? She gave me a map and told me to follow it to reach the town.
ரைட். இதுல வந்து அந்த டவுனை எப்படி போய் அடையிறதுன்றத குறிச்சதுதான் இந்த கேள்வி. சோ அதுல வந்து அட்வைஸ் சொல்லி இருக்க மாட்டாங்க. எப்படியும் ஏதாச்சும் ஒரு இடத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு மேப் தான் தேவைப்படும் என்ன. சோ மோஸ்ட் சூட்டபிளான ஆன்சர் இஸ் மேப். அட்வைஸ் இருக்காது. வெரி குட். செகண்ட், தேர்ட் ஒன். ஓகே, அடுத்த மூன்றாவது கேள்வி. பிரவீன் குமார், can you answer this question? Answer on the miss cutting. Cutting. All right. Okay. Read பண்ணுங்க question. Everyone knows up an onion gives you a runny nose. So put the answer in the underline. Cutting. Everyone knows cutting up an onion gives you a running nose. Right. So second one, cutting. The fourth question, Saji, can you answer the question of fourth? Fourth question answer is scholarship. Scholarship. So can you read the question with the answer? Answer or say that. The government offered him a scholarship to do his higher studies overseas. Overseas சொன்னா வெளிநாட்டில். Overseas, right? The government offered him a scholarship. கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்காலர்ஷிப்ல தான் பிள்ளைகள் வந்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க கவர்மெண்ட். என்ன ப்ரெசன்ட் வராது. ப்ரெசண்டோ கிஃப்ட்டுகளோ வந்து அது வந்து லோக்கலி நாங்க கொடுக்கறது. ஸ்காலர்ஷிப் ஓவர்சீஸ் ஹையர் ஸ்டடீஸுக்கு கவர்மெண்டால ப்ரொசீட் பண்ணப்படுறது வந்து ஸ்காலர்ஷிப்பா இருக்கும். ரைட். அந்த நம்பர் 5, கவர்ச்சிகா, can you read number 5? I made the neighbors aware of the dengue means. Aware of the dengue menace. Right. Number 6. Chandapriya, can you tell me the answer? Last question. Badminton is played in a court. Court. Which one? Coach. Coach. Coach ன்னு சொன்னா என்னது? Coach ன்னு சொன்னா என்னது? பிடிக்கவர். Touched. Password. Touched என்ன வரும்? Touched past எப்படி வரும்? Past participle. Coach. C-O-U-G-H-T. C-O-U-G-H-T. Now, coach. This is called another C-A-U-G-H-T. C-A-U-G-H-T என்னது? அதுவும் பிடிக்கிறதா? Catch, catch, call. C-O-A-T. C-O-A-T. Caught. Caught என்னது? Caught போடுறது என்ன சொல்றது தமிழ்ல? Coat for right, மேலாடை. That's the correct word in Tamil. மேலாடை, cotton சொல்லுவோம். And C-O-U-R-T, court. அது என்னது? நீதிமன்றம். நீதிமன்றம். So badminton is played in எதுல விளையாடுவாங்க? நீதிமன்றத்துல விளையாடுவாங்களா? கோச்சா, கோட்டா? இப்ப நான் மிஸ் சொன்ன தமிழ் கருத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கோர்ட்டுக்கு என்ன சொன்ன நான்?
கோட்டுக்கு என்ன சொன்னான்? கோட். அந்த என்ன சொன்னீங்க தமிழ்? Coat. தமிழ் என்ன சொன்னீங்க? மேல் மேலாடை. மேலாடை என்ன? ம். இது என்ன சொன்னது? கோட். கோட்னு சொன்னா நீதிமன்றம். பட் இன்னொன்று பிள்ளைகள், இந்த பேட்மிண்டன் கோட் அது வந்து அதுக்கு சரியான தமிழ் எனக்கு தெரியல. அதுக்கும் சேம் ஸ்பெல்லிங் தான். COURT கோட். அது என்னன்னு சொல்றது? பேட்மிண்டன் கோட். பேட்மிண்டனுக்கு தான் கோட்னு சொல்லுவோம். சரியா? அதுக்கும் இதுதான் கோட் தானா? ரைட்டப்பா, எங்களுக்கு பேட்மிண்டன் இஸ் பிளேட் இன் கோர்ட். மூன்றாவது. சரியா? ஓகேயா? இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா பிள்ளைகள் கேட்டு படிங்க. ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா? மிஸ் கடைசியா திரும்ப சொல்லுங்க. Badminton is played in a court. இந்த COURT வந்து நீதிமன்றத்துக்கும் இந்த கோர்ட் தான். பட் பேட்மிண்டன் விளையாடுற அந்த இடத்தையும் சொல்றது கோர்ட்னு தான் சொல்லுவான். இந்த COAT கோர்ட் வந்து அது நாங்க அந்த கோர்ட் பாய்ஸ் போடுவாங்க, இல்லாட்டி லேடிஸ் போடுவாங்க. கோர்ட் மேல மேல போடுற கோர்ட் மேலாடைன்னு சொல்லுவாங்க. அதான் கோட் எங்களுக்கு. ஆனா CAUGHT கோட் பிடிக்கிறது. catch the pass கோட். Right? ஓகேயா? ஓகே. Right. இப்போ நாங்க செகண்ட் क्वेश्चन போமா? செகண்ட் क्वेश्चन. ஐயோ. Right, second question. Match the following different types of letters with the situation. The first one is done for you. Letters different types இருக்கு. Letters of complaint, a letter to editor, a letter of application, a letter of apology, a letter of thanks, a note of congratulation, right? So இந்த அஞ்சு நீங்க வாசிச்சு இது எதுக்கு சூட்டபிள் ஆனதுன்னு சொல்லி சிச்சுவேஷனை பார்த்து நீங்க போட போறீங்க. கம்ப்ளைண்ட் சொன்னா என்னது? கம்ப்ளைண்ட் சொன்னா தமிழ்ல எப்படி சொல்றது? கம்ப்ளைண்ட் பண்றது முறைப்பாடு. முறைப்பாடு. வெரி குட், முறைப்பாடு. லெட்டர் டு தி எடிட்டர் சம்திங் ப்ரோக்ராமோட சம்பந்தப்பட்ட எடிட்டர். சரியா? அண்ட் அப்ளிகேஷன் ஏதாவது ஒரு ஃபார்ம் ஒன்று நீங்க ஃபில் பண்றீங்க, ஏதாவது வேகன்சிக்கு அப்ளிகேஷன், லெட்டர் ஆஃப் அப்ளிகேஷன். லெட்டர் ஆஃப் அப்பாலஜின்னு சொன்னா ஒரு மன்னிப்பு கேட்கறது, அந்த மாதிரியான லெட்டர் உண்டு. லெட்டர் ஆஃப் தேங்க்ஸ், நன்றி சொல்றது, கங்க்ராச்சுலேஷன்ஸ், அதாவது வாழ்த்து தெரிவிக்கிற நோட். ரைட். முதலாவது பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு போட்டிருக்கீங்கன்னா, the street lights in your town are not working at night. எங்கட ஸ்ட்ரீட்ல இருக்கிற லைட்ஸ்கள் வந்து நைட்ல ஒர்க் பண்ணதில்லை. அப்ப நாங்க அத எங்க அனுப்புவோம்? A letter of complaint. கம்ப்ளைண்ட். ஆனா இதுல 2 போட்டிருக்கிறாங்களே, லெட்டர் ஆஃப் எடிட்டர். ரைட். செகண்ட் ஒன் பார்ப்போம். யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஃபாலோயிங் அ கம்ப்யூட்டர் கோர்ஸ் இன் அன் இன்ஸ்டிடியூட். ரைட். அது என்னன்னு தெரியும். சரியா? அது நீங்க போடலாம். You heard that one of your best friend has got the first prize for recitation in a competition. Right. அதுக்கு என்னன்னு தெரியும். You bought a new school bag. 2 days later, one of the handle was broken. So, அதுக்கு என்னது? Right. அப்ப எங்களுக்கு second one okay பிள்ளையா? Second one முதலாவதுக்கு ரெண்டாவது எடிட்டருக்கு போட்டது சரி பிள்ளைகள். சரியா? என்னடா கீழே இருக்கிறதுக்கு இப்போ நாங்க உங்களை சொல்றேன், யூ பாட் நியூ ஸ்கூல் பேக். சரியா? நியூ ஸ்கூல் பேக் ஒன்று நீங்க வேண்டி இருக்கிறீங்க. 2 days later one of the handle was broken. ஒரு ஹேண்டில் வந்து broken ஆயிட்டு. அப்ப நீங்க என்ன செய்வீங்க?
எடிட்டர்கிட்ட சொல்லுவீங்களா ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்களா? கம்ப்ளைண்ட். ஸோ அப்ப இதுக்கு எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வாரதுனால the street light in your town are working at night, அது வந்து எடிட்டருக்கு நீங்க போகும். எடிட்டர் மீன்ஸ் எங்களோட பிரதேச சபையில இருப்பாங்க. அவங்களை எப்படி சொல்லுவோம்? எடிட்டர் வந்து அந்த ப்ரோக்ராமுக்கு மட்டும் இல்ல பிள்ளைகள். நான் அந்த அதை எம்பசைஸ் பண்ணினது கூடுதலா அந்த ப்ரோக்ராம்ல எடிட் பண்றவங்கள தான் நாங்க பார்த்தோம். எடிட்டர்னு சொன்னா நாங்க இதுல அங்க எங்க பிரதேச சபைகளில் இருப்பாங்க அந்த கம்ப்ளைண்ட் எடுக்கிறவங்க, அதை செயல்படுத்துறவங்க, அவங்களே நாங்க எடிட்டர்ஸ் சொல்லலாம். ஸோ அப்ப செகண்ட் ஒன் இஸ் ரைட். ஓகேயா? And then number 5, you return home after a week in Kandy with your aunt and uncle. You had enjoyed the days immensely, right? So அதுக்கு என்னது? You agree to give a speech in the morning assembly, but you are not well. So அதுக்கு என்னது? இப்போ விளங்குதா பிள்ளைகள் சிச்சுவேஷன் என்ன? அதுக்குரிய டைப்ஸ் ஆன லெட்டர்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்துருக்கோம். ஸோ இனி செய்வீங்களா? முடியுமா? செய்யலுமா பிள்ளைகள்? ஓ மிஸ். ரைட். ஓகே, அப்ப செய்யுங்க. எஸ் பிள்ளைகள், எல்லாரும் கேள்வி எழுதி விட எழுதுங்கவா, எதுவும் மிஸ் பண்ணிடாதீங்க. இது ஏன் நான் எழுத வைக்கிறேன்டா, நான் உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். நீங்க என்ன செய்வீங்க? ரைட் பேப்பர் இருக்கு தானே போட்டு விடைய மட்டும் எழுதி வச்சிடுவீங்க. ஆனா அது பிரயோசனம் இல்லை பிள்ளைகள். ஸோ கிளாஸ்லயே நீங்க எழுதி செய்யறது தான் உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும். சரி, அப்புறம் நான் ஷேர் பண்ணி விட்டா நீங்க அப்படி இருந்து போட்டு விடைய மட்டும் எழுதி போட்டு சில நேரம் கேள்விகளும் எழுத மாட்டீங்க. பிறகு பார்த்துக்கொள்ளும் கேள்வியே மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ எழுதியே செய்யுங்க பிள்ளைகள். சரியா? ரைட். யாரு ஒரு ஆள் கேட்டிருந்தா மீனாஷ்ன்னு சொன்னா என்னன்னு சொல்லி, எந்த கேள்விடா மீனாஷ் வந்தது? முன்னால நான் முன் கேள்வி ஒருக்கா 1 minute பிள்ளைகளா, 1 minute. மீனாஷ் என்னதுக்கு? டெங்கு காண்டி. டெங்கு மீனாஷ்ன்னு சொன்னா அச்சுறுத்தல். டெங்கு அச்சுறுத்தலுக்காக அவங்க என்னது எத்தனாவது கேள்வி? I made neighbors aware அதுதானே, I made the neighbors aware of the dengue menace. டெங்கு மீனாஷ்ன்னு சொன்னா டெங்கு குறிச்சுதானா ஒரு அச்சுறுத்தலை கொடுத்திருந்தேன். ரைட்? அச்சுறுத்தல். மீனாஷ்ன்னு சொன்னா அச்சுறுத்தல். ரைட், ஓகே.
2020 கொரோனா வந்துச்சுன்னா அப்ப எங்களுக்கு என்னென்ன அடையாளங்கள் இருக்குன்னு தெரியாது. ஸோ யாராச்சும் தெரிஞ்சிருந்தா சொல்லுவாம நான் இப்ப இருமினாலாம் டங்கு என்ன சொல்லி என்னது கொரோனா இருக்கு, அதனால கவனமா இருங்க. அதை பற்றிய சில விஷயங்களை சொன்னேன். விநாயகர் சொன்ன அச்சுறுத்தல், டெங்கு அச்சுறுத்தலை பற்றி சொன்னேன், அவங்களுக்கு தெரியப்படுத்தினேன். அந்த மாதிரி இந்த கொஸ்டின்ல ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கா பிள்ளைகள்? விளங்காட்டிக்கு கேளுங்க. விளங்கின மாதிரி எழுதிட்டு போயிடாதீங்க, விளங்கி எழுதுங்க. ரைட், ஓகே, பாப்போம். ரைட், ஒரு ஆள் கேட்டு இருக்கிறார் மென்ஸ்லியன்டா என்னன்னு சொல்லி. மென்ஸ்லியன்னு சொன்னா இந்த சென்டென்ஸ்ல பாத்தீங்கன்னா யூ ஹேட் என்ஜாய் தி டேஸ் மென்ஸ்லின்னு சொன்னா நல்லாவே நீங்க என்ஜாய் பண்ணினீங்க, நல்லா மிகவும் அதிகமா எல்லாட்டிக்கு நன்றாக என்ஜாய் பண்ணியிருந்தீங்க அந்த நாட்களை. சரியா? மென்ஸ்லியன்னு சொன்னா நல்லா என்ஜாய் பண்ணினேன், நன்றாக. மென்ஸ்லியன்னு சொன்னா பிள்ளைகள் நன்றாக. ரைட், ஓகே, ஆன்சர் பாப்போமா?
Right. First, Kavatsiga, can you answer the second question? Kavatsiga. Read the question A and tell me. letter of application. Yes. You are? You are interested in following a computer course in an institute. Hmm. A letter of application. Application. Very good. And Sadhushana, can you read the C part? You heard that one of your best friends has got the first prize for recitation in a competition. Yes. A note of congratulations. Congratulations. Right. Very good. And C part, Chayanda Priya. You bought a new school book bag. Right. 2 days later, one of the handles was broken. 2 days letter- later. Today இல்ல 2 days later. 2 நாளைக்கு பிறகு. 2 days later. One of the candles was broken. A letter of apology. Apology-யா? You bought a new school bag. நீங்க வாங்கி இருக்கிறீங்க. சோ அது அந்த பேக்கோட ஒரு பக்கம் ஹேண்டில் வந்து உடைஞ்சிட்டு பிஞ்சிட்டு அப்ப என்ன செய்வீங்க? அப்போலஜியா? நீங்க அப்போலஜி மீன்ஸ் நீங்க மன்னிப்பு கேட்கறது என்னண்டு? Complaint. கம்ப்ளைண்ட், லெட்டர் ஆஃப் கம்ப்ளைண்ட். இப்ப நீங்க ஷாப்புக்கு கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க என்ன, நான் 2 நாளைக்கு முதல் வேண்டிட்டு வந்த